டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் திரு சதீஷ் செல்லதுரை அவர்கள். வாருங்கள், அவரோடு உரையாடலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். இன்றைக்கு வில்லிவாக்கத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் ஆதவர்ஜுனா தலைமையில் நாஞ்சில் சம்பத், லயோலாமணி இப்படி பலரும் கலந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொதுக்கூட்டத்தில் அமர்ந்திருந்த பெண்கள், அவர்கள் மீது மது பாட்டில்கள், கண்ணாடி துகள்கள் இதெல்லாம் வீசப்பட்டிருக்குது அப்படின்னு ஊடகங்கள்ல செய்தி வெளியாக இருக்குது. உடனடியாக மேடையில் இது ஒரு திமுக சதி அப்படின்னு ஆதவர்ஜுனா சொல்லியிருக்கிறாரு. இதுக்கு பின்னணியில் என்ன நடந்தது, இந்த கூட்டம் எங்கு நடைபெற்றது, இதுல யாரையாவது கைது பண்ணிருக்கிறாங்களா, இதனோட பின்னணி என்ன? வில்லிவாக்கம் தொகுதி ஆதவர்ஜுனா போட்டியிடுகின்ற தொகுதி. அதுல அயனவரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இந்த தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடந்துச்சு. நாஞ்சில் சம்பத்து கலந்துக்கிட்டு அவர் பேசிட்டு இருந்தாரு. அவர் பேசிட்டு இருக்கும் பொழுது மது பாட்டில் துண்டு துண்டாகவும் சில்லு சில்லாகவும் பெண்கள் மீது விழுந்திருக்குது. அப்போ இது உடனடியாக அங்கே இருக்கிற மேடையில் இருக்கிற ஆதவர்ஜுனாட்ட, ஐயா ரட்சகரே, நம்ம கூட்டத்தில் இந்த மாதிரி ஒன்று நடக்குது அப்படின்னு போய் தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அவர் உடனடியாக மேடையில் மைக்கை பிடித்து, நாஞ்சில் சம்பத் பேசிட்டு இருந்தால, ஐயா நீங்கள் கொஞ்சம் ஓரமாக உட்காருங்க, இது ஏன் டர்ன் அப்படின்னு அவர் மைக்கை வாங்கி காவல்துறைக்கு மிக பணிமையான வேண்டுகோள்னு ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பித்து பெண்கள் மீது பாட்டில் விழுது, சோடா பாட்டில் விழுது, கண்ணாடி பாட்டில் விழுது, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது திமுகவின் சதி, இதற்கு உடனடியாக இங்கே அவர்களை நீங்கள் அரெஸ்ட் செய்யணும், யாருன்னு கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்ணணும், அப்படி இல்லை அப்படின்னா நாங்கள் இங்கேயே உட்காருவோம் அப்படின்னு பயங்கரமாக ஆவேசமாக அவர் வெடிச்சு பேசுகிறாரு. காவல்துறைக்கு எங்களுடைய பணிவான வேண்டுகோள், எங்க கூட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்மணிகள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஏரியால கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோடா பாட்டில், கண்ணாடி பாட்டில வச்சு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. தூள் பாட்டில உடைச்சு தூள் அடிச்சு ஒரு பெண்மணியோட ஷோல்டர்ல அடிச்சிருக்காங்க. திமுகவுடைய இந்த சதி திட்டத்திற்கு நாங்கள் குரல் கொடுப்போம். காவல்துறை இதை கடுமையாக இப்பொழுதே கண்டிக்கிறோம். இல்ல இதே இடத்துல நாங்க உட்காருவோம், கிளம்ப மாட்டோம். என்ன அராஜகம் நடந்துகிட்டு இருக்கு? கண்ணாடி பாட்டில் வச்சு அடிக்கிறதா ஜனநாயகமா? திரு மு.க. ஸ்டாலின் சார், நிப்பாட்டியா, எல்லாத்தையும் நிப்பாட்டியா. இப்பயே எவ்வளவுதான் அடிப்பீங்க நீங்க? நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க சொல்லிட்டேன் நானு. திருப்பி அடிச்சு தாங்க மாட்டீங்க. நாங்க பொறுமையா இருந்துகிட்டு இருக்கோம். திமுக திருப்பி கேட்டுக்கிறேன், காவல்துறை எங்களுடைய பெண்கள் மீது கை வைத்தால் அங்க சும்மா இருக்க மாட்டோம். கண்ணாடி பாட்டில உடைச்சு எரிஞ்சது யார்? இந்த நைட்டை கைது செய்யணும், இப்பவே கைது செய்யணும். இல்லை என்றால் அதை வச்சா இங்கே உட்கார்ந்துட்டு இருப்பேன். எங்களுக்கு நியாயம் கிடைக்கல, இங்கே உட்காருவோம். எவ்வளவு பொறுமையா இருக்கிறது? கரூர்ல ஆரம்பிச்சீங்க, எங்க போனாலும் மிரட்டல்கள். இன்னைக்கு கண்ணாடி பாட்டில வச்சு எங்களுடைய பெண்கள் மேல அடிக்கிறீங்க. இதுக்கு பதில் சொல்லவில்லை என்றால், இதுக்கு தீர்வில்லை என்றால் நாங்கள் கைது செய்தாலும் நாங்க இங்கதான் உட்கார போறோம். இப்ப நம்ம உட்காருவோம், இங்கே உட்காருவோம். ஸ்டாலின் சார், இதோட நிறுத்திக்கங்க. இது கரூர்ல தொடங்குனீங்க, இப்போ வரைக்கும் நீங்க நிறுத்தல. நீங்க எங்களை கைது செய்தாலும் நாங்க இங்கேயே உட்கார்ந்து போராட்டம் நடத்துவோம். அதுல இன்னொரு முக்கியமான வாசனையும் சொல்லியிருந்தாரு, திருப்பி அடிச்சா தாங்க மாட்டீங்க அப்படின்னு. 2 பேரும் அங்கதான் இருந்திருக்காங்க. அவங்கள போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே, என்னதான் நடந்துச்சு? அவங்க எங்க இருந்தாங்க? அதான் அந்த நடந்துட்டு இருக்கிற இடத்தை ஒட்டி ஒரு லாட்ஜ். அந்த பொதுக்கூட்டம் நடக்குதுன்னா அது பக்கத்துலயே அந்த லாட்ஜ். அந்த லாட்ஜ்ல தான் ரித்திக், அப்புக்குட்டிங்கிற 2 பசங்க இருந்திருக்காங்க. அவங்க தான் மது குடித்து விட்டு 2 பேரும் வாக்குவாதம் போட்டு சண்டை போட்டிருக்காங்க. சண்டையிடும் பொழுது அவங்க ஒருவருக்கொருவர் பாட்டில விசிறி அடிச்சிருக்காங்க. அந்த பாட்டில் தான் கூட்டத்துல விழுந்துருச்சு அப்படின்னு காவல்துறை விளக்கம் கொடுக்கறதா செய்தி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு செய்தியும் வந்துட்டு இருக்குதுன்னா, இந்த ரித்திக், அப்புக்குட்டி இந்த இருவருமே தாவேக கட்சியை சேர்ந்தவர்கள் தான் அப்படின்னு இன்னொரு நியூஸும் வந்துட்டு இருக்குது. எந்த நியூஸுமே உறுதிப்படுத்தப்படவில்லை. ஆனால் பல காலமாக தாவேக கட்சி ஆரம்பத்திலிருந்து விஜய்க்காக 10-20 நியூஸ் கார்டுகளை போட்டு அவரை ப்ரமோட் பண்ணிக்கிட்டு இருந்த புதிய தலைமுறையிலிருந்து உடனடியாக ஒரு நியூஸ் கார்டு வந்திருந்தது. மது பாட்டில் வீச்சு ? காவல்துறை விளக்கம்.
சென்னை அயனாவரத்தில் தாவேக பொதுக்கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு அருகே உள்ள லாட்ஜில் மதுபோதையில் இருந்த இருவர் சண்டையிட்டுக் கொண்டனர். அப்போது அவர்களுக்குள் மாறி மாறி மதுபாட்டில் வீசிக்கொண்ட போது தவறுதலாக பொதுக்கூட்டத்தில் மதுபாட்டில் விழுந்தது. பிடிபட்ட இருவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை. சென்னை காவல்துறை விளக்கம். இதெல்லாம் ஓகே, புதிய தலைமுறை சொல்லிச்சு. ஆனா மேட்ரு என்னன்னா, புதிய தலைமுறை இந்த நியூஸ் கார்டு போடுவதற்கு முன்னாடியே 2வது முறையாக மைக்க பிடித்த ஆதவ் அர்ஜுனா இந்த விளக்கத்தை அப்படியே அவர் ஸ்கிரிப்டாக சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இப்ப போலீஸ் பிடிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா, அவங்க 2 பேரும் சரக்கு அடிச்சுட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க, அப்படி அவங்க சண்டை போடும்போது போட்ட பாட்டில் தான் இங்க வந்து விழுந்துருச்சு அப்படின்னு ஒரு காவல்துறை விளக்கம் சொல்லும் பாருங்க அப்படின்னு அவரே மைக்கில், அதாவது போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்களா அந்த டயத்துல அவரே மைக்கில் சொல்லியிருக்காரு. ஒரு கோட்டர் பாட்டில உடைச்சி வீடியோ கொடுப்பா. நாங்க ப்ரூஃப் இல்லாம பேச மாட்டோம். காவல்துறைக்கு சிசிடிவி கேமரா 30 நிமிஷத்தை தூக்கிட்டோம். காவல்துறை டெலீட் பண்றதுக்கு முன்னாடியே நாங்க தூக்கிட்டோம். தோ இங்க இருக்கு. போய் சொல்லுவாங்கல்ல, என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அவங்க 2 பேரும் தண்ணி அடிச்சு விளையாண்டாங்க, விளையாடும் போது பாட்டில் சும்மா தூக்கி போட்டாங்க, அதனால கீழே விழுந்துச்சு. ஏன்? அவங்க அப்பா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போன் எடுத்திருப்பாரு இங்க இருக்கிற ஆபீசருக்கு. புதிய தலைமுறையில் நியூஸ் கார்டுக்கு வரும் இந்த செய்தி, காவல்துறை விளக்கம், அதற்கு முன்பாகவே இது ஸ்கிரிப்டா தான் இருக்கும், இப்படிதான் ஸ்கிரிப்ட் எழுதுவாங்க அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு. அந்த ஸ்கிரிப்ட் அவர் வாசிக்கிறதுக்கு முன்னாடியே ஒன்னு சொல்றாரு. என்ன அப்படின்னா, பா அந்த ப்ரூஃபை கொடுப்பா, நாங்க ப்ரூஃப் இல்லாம எதுவும் பேச மாட்டோம். கரூர்ல ப்ரூஃப் கேட்டப்போ ஒன்னையும் கொடுக்க காணோம். ஆனா இப்போ சொல்றாரு, பா ப்ரூஃப் கொடுப்பா அப்படின்ட்டு மொபைல் ஒன்ன வாங்கி சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டோம். 1/2 hourல தூக்கிட்டோன்னே கூட்டம் பயங்கர சத்தம், ஒரே விசிலு. அவர் ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் ஏதோ ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு போலன்ட்டு லாட்ஜ் ஓனர்கிட்ட கேட்டா அவர் தர போறாரு. அவங்க தான் கட்சி கூட்டம் நடத்துறாங்க, போலீஸ் கேட்டாலும் கொடுக்க போறாரு. அங்க இருந்து ஃபுட்டேஜ் எடுத்துட்டு இது எங்களோட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொன்னாரு. ஓகே, இதுக்கு ஆதாரம் இருக்குது. ஆனா அதுக்கப்புறம் அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, இது வந்து திமுகவின் சதி. ஸ்டாலின் சார் வந்து போன் பண்ணி சொல்லியிருப்பாரு அந்த ஆபீசர்கிட்ட, ஆபீசர் இந்த மாதிரி அந்த 2 பசங்களும் நான் தான் அனுப்பி விட்டேன், நீங்க வந்து அந்த பசங்க அப்படி சண்டையிட்டாங்கன்னு நீங்களா சொல்லி சரி பண்ண சொல்லுங்க அப்படின்னு ஸ்டாலின் சார் தான் சொல்லியிருப்பாரு. அது இந்த காவல்துறை இப்படி செய்யும், இப்படிதான் எழுதுன்னு அந்த ஸ்கிரிப்டை வந்து அவர் அதற்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா, தாவேக்காவும் சரி ஆதவ் அர்ஜுனாவும் சரி, இல்ல விஜய்க்கு பின்னாடி இருக்கும் அந்த ரூட் அமைப்பின் ஜெகதீஷாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாருமே வந்து எல்லாவற்றையும் பிம்பப்படுத்தி ஒரு பில்டப் செய்து தான் நடத்திட்டு இருக்காங்க. அதற்கு உதாரணமாக பெரம்பூர்ல ஒரு பொண்ணு வந்து கதறி அழுது, விஜயை பார்த்ததும் உணர்ச்சி பெருமக்களை, இதெல்லாம் வந்து அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு வந்து பேசுறாரு. அந்த நேரத்துல விஜயை பார்த்ததும் உணர்ச்சி வசப்படுறாங்களாம். இது வந்து அந்த பொண்ணு வந்து அதீதமா தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துது பாத்தீங்களா. இது மற்ற பெண்களிடம் மற்ற ரசிகர்களிடம் இது பரவணும், அந்த வைபை உருவாக்கணும். விஜய் என்பது எவ்வளவு ஒரு முக்கியமானவர் தெரியுமா அப்படின்னு உருவாக்குறதுக்காக செட்டப்பட்ட செட்டப் அப்படிங்கிறது வந்து கொளத்தூர்ல வந்து தெரிஞ்சிருச்சு. கொளத்தூர்லயும் அதே பொண்ணு வேற கெட்டப்ல இந்த மருவை வச்சா வந்து இது வந்து இந்த கமல், இது வந்து அந்த கமல்னு நம்ம ஆண்டாண்டு காலமா சினிமால செய்வோம்ல, அந்த ஸ்கிரிப்டை தான் வந்து நேற்றுக்கு கொளத்தூர்லயும் பெரம்பூர்லயும் செஞ்சு இவங்க மாட்டிக்கிட்டாங்க. ஒரே பொண்ணு, ஆமா ஒரே பொண்ணு ஒரு 2 இடத்துல அளவு விட்டு இந்த மாதிரி ஒரு பிம்பப்படுத்தல் நிகழ்ச்சி நடத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல கோன் ஒரு படம் வந்துச்சு, அங்கேயும் இதே மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். அப்படிதான் ஒரு பொலிட்டீஷியனாக பயங்கரமாக உருவாகிறார். இந்த இடம் நடக்கிறது வந்து ஆதவ் அர்ஜுனா போட்டியிடுகின்ற வில்லிவாக்கம் தொகுதி. அதற்கு பின்னால் ஆதவ் அர்ஜுனா பேசின பேச்சுலாம் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் உறுதிப்படுத்துது ஆதவ் அர்ஜுனா தான் இதற்கு பின்னால் இருக்க வாய்ப்பு உள்ளது. ஏன்னா ஏன் அதை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்குது, சம்பவம் நடந்த உடனே என்ன ரியாக்ட் பண்ணுமோ அந்த ரியாக்ஷன் எதுவுமே அந்த கூட்டத்திலயும் இல்ல, அவர்கிட்டயும் இல்ல. ரியாக்ஷன் இப்ப ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நீங்க 10 பசங்க இருக்கீங்க, இல்ல ஒரு கூட்டம் நடந்துட்டு இருக்கு, பாட்டில் வச்சுன்னா நீங்க 10 பேர் இருந்துச்சு அங்கிட்டு போய் ஓட மாட்டீங்க. போலீஸ் கைக்கு முன்னாடி அவனை சிக்கி சின்னவண்ணமாக்கி இருப்பாங்க, அவங்கள போட்டு பொழந்திருப்பாங்க, அப்படித்தானே? அந்த மாதிரி எதுவுமே நடக்கல, சரிதானே? அந்த கேப்ல வந்து இவர் வந்து அப்படியே சொல்றாரு. என்ன சொல்றாரு, இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலு இது வந்து திமுகவின் சதி. கிட்டத்தட்ட அவர் கிடைக்கிற மொத்த கேப்லயும் ஒரு விஷயத்தை உருவாக்குறாரு, ஒரு நேரட்டிவ் செட் பண்றாரு. பாட்டில் அடிக்கிறார்கள், சூப்பர், பாட்டில் விழுந்திருக்குது, அது அவர் செட் பண்ணாலும் சரி பண்ணலாம் சரி, சூப்பர், இது விழுந்திருக்கு, இது நமக்கு அரசியல் கெயினுக்கு நம்ம என்ன பேசணுமோ அதை பேசணும், இது திமுகவோட சதி அப்படிங்கிறாரு. ஆமா, கரூர்ல தொடங்குனீங்க, இப்ப வரைக்கும் நிறுத்தல. ஏன்டா கரூர் இங்க உடனே 1/2 hourல ஃபுட்டேஜை காட்டணும்ல, அங்க வந்து 5 நிமிஷத்துல ஃபுட்டேஜை காட்டியிருக்க முடியுமே. உன்னோட வேன்ல இருந்தது,
அப்படிதானே? உன் வேன்ல இருந்துச்சு, உன்னோட ட்ரோன் ஷாட் இருந்துச்சு, உன்னோட கேமராக்கள் இருந்தது, நீ 5 நிமிஷத்துல வெளியில வந்து பப்ளிஷ் பண்ணிருக்கலாமே. இல்ல அவங்க சேனல் வீடியோலே தெரியுது இல்லங்க, உள்ள பஸ் நுழையிறப்பே அப்படியே அலையா மக்கள் நசுங்கி. அது நான் அங்கே நேர்ல போனப்போ அந்த பாப்பா இறந்து போன 2 குழந்தைகளோட அக்கா 10ஆம் கிளாஸ் படிக்கிற பொண்ணு நாங்கள்ட்ட பதிவு பண்ணிச்சு. நான் விஜய் வந்து வாராரு பாக்குறேன், அந்த வேன் வருது, அதைத்தான் பார்த்தேன். வேன் வரவும் நிக்கிறதுக்கு இடம் இல்ல, அந்த வேனுக்காக இங்கெல்லாம் செதறினாங்களா, பிதுங்கி நாங்க நசுங்கி அதுல எனக்கு மயக்கமாயிட்டேன். ஒரு அண்ணன் தான் எனக்கு தண்ணி தெளிச்சு காப்பாத்தினாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதுல வந்து கண்ணீர் வரக்கூடியது. இவர்களை பொறுத்தவரையிலையும் கரூர் சம்பவம் என்பது அவர்களுக்கு ஆட்சிக்கு அமைக்க கிடைத்த ஒரு, இந்த அர்னாப் கோஸ்வாமி சொல்றாருல, 41 பேர் வந்து புல்வாமால இருந்தது சூப்பரா கண்ணன் சிக்கிருச்சு அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு சூப்பர் சம்பவம் நடந்திருக்குது. இவர்களை வைத்து நாம ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படிங்கிற அதோட எதிரொலிப்பு தான் இவரிடம் இந்த வாயில இந்த வார்த்தைகள். கரூர் தொடங்கி இப்பொழுது வரை திமுக சதி பண்ணுது அப்படின்னு ஒரு கட்சி மேல ஒரு கட்சி அவங்களுக்கு அதை முடிக்கணும். அதற்காக இது வந்து திமுக சதின்னு ஆதவர்ஜுனா சொல்றாரா, அவர்கிட்ட நான் கேட்கிறேன், பாஜக அதிமுக கூட்டணி இப்போ அங்க இருக்கிறாங்க, அவங்க யாரும் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லையா? எடப்பாடிக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது, கொடநாடு புகழ் எடப்பாடி இருக்குது, அவர் செய்ய வாய்ப்பு இல்லையா? பாஜகவுக்கு அதை விட பெரிய வரலாறு இருக்குது. தனக்கு தானே குண்டு வைத்தல், பெட்ரோல் குண்டு வீசுதல், தற்கொலை செய்தல், கொலை செய்தல் எல்லாம் வச்சு இவங்களே கையை வெட்டிக்கிட்டு இஸ்லாமிய தீவிரவாதிகள். ஆமா, இந்த மாதிரி அவர்களுக்கு பெரிய வரலாறே இருக்குது. அப்படி அவர்கள் செய்து கொண்டிருந்தது. கரூர்ல இதே நிலவரம் தான் நடந்தது. கரூர்ல வந்து 41 பேர் துடிக்க வந்து இறந்து போன பொழுது இவர்கள் அத்தனையும் அம்பவன்னு விட்டுட்டு உடனடியாக ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. என்ன நேரட்டிவ் செட் பண்றாங்க? இது வந்து திமுகவோட சதி. அங்க அது ஓடி வந்துட்டாங்க, அங்க இருந்து ஓடி வந்து வெளியில இருந்துட்டு, அதாவது உடனடியாக எப்படி ஒருத்தர் வந்து ஆஸ்பத்திரிக்கு போனான்னு கேட்டுட்டு இருந்தவங்க உடனடியாக விஜய் வந்து 1/2 மணி நேரத்துல ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட் பிடிச்சு 4 மணி நேரத்துல 2 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்து சென்றார், பனையூர் பங்களாக்கு வந்து சென்றார். அத்தனை கோழைத்தனமான செயல்களை செய்து விட்டு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாம, நாச்சம் இல்லாம, வெக்கம் இல்லாம என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது திமுக செய்த சதி. திமுகவினர் வந்து பாட்டில் இங்க வந்து பாட்டில்னா அங்க வந்து கத்தி, அதே கதையெல்லாம் சொன்னாங்க. இன்னைக்கு அங்க தேர்தலில் போட்டியிடுற வேட்பாளரோட மனைவி அன்னைக்கு பேட்டி கொடுத்தாங்க, ஸ்ப்ரே அடிச்சாங்க, இந்த மாதிரி ஜூஸ்ல வந்து மயக்க மருந்து கொடுத்தாங்க, கத்தி வச்சு கிழிச்சாங்கன்னு. நானும் ட்ரைப்ஸ்லோட ஒரு ஊடகவியலாளர் அரவிந்த் 2 பேரும் நேர்ல போய் அங்க இருக்கிற அந்த கூட்டத்தில் கலந்துகிட்டவங்க, இறந்து போனவர்கள் குடும்பத்துல எல்லாத்தையும் விசாரிச்சோம். ஒரு ஆள் கூட அதை நேர்ல பார்த்தது இல்ல. ஈவன் அதுல ஆம்புலன்ஸ் டிரைவர் அவர் வந்து தாவேக தொண்டர்களால் அடிக்கப்பட்டார். ஆனால் அவர் விஜயோட தீவிர ரசிகர். அவரும் வந்து மைக் முன்னாடி நம்ம கேமரா ஆன் பண்ணதும் நான் உண்மையை மட்டும் தான் பேசணும்னு சொன்னாரு. அப்படி எங்கேயுமே நான் பார்க்கல, முழு கூட்டத்திலயும் அவர் இருந்தாரு, அவரும் பார்க்கல. ஆக அப்பட்டமாக இன்னொரு பக்கம் இங்க ஃபெலிக்ஸ் அந்த சம்பவம் நடந்த இங்க எப்படி வந்து ஸ்கிரிப்ட் ஒரு 5 நிமிஷத்துல சொன்னாரோ, அதே போல அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த ஒரு 1/2 அன் அவர் 1 மணி நேரத்துல இங்க ஃபெலிக்ஸ் இவங்களுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் எவ்வளவு பேர் டெத்து அப்படின்றது கூட அந்த நம்பர் முடியறதுக்குள்ளேயே இது 2000 பேர் உள்ள இறங்குனாங்க, தாவேக்கா துண்டை போட்டுக்கிட்டு இதை செஞ்சுட்டாங்க அப்படின்னு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம ஒரு பொய்யை கிளப்பிட்டாரு. அதனாலதான் சொல்றேன், இன்னைக்கு என்ன விஷயம் இங்க நடந்தாலும் சரி தாவேக்கா கூட்டத்துல அதற்கு பின்னால் இந்த ஆதவ் அர்ஜுனா, புசி ஆனந்த், ஜெகதீஷ், கூடுதலாக விஜய், இவருடைய கை இல்லாமல் எதுவும் இல்லை. இவர்களுக்கு நேரடியாக வெல்வதற்கு எதுவும் தெரியல. இவர்களுக்கு மக்கள் பணி செய்து போலீஸ் விசாரிக்கிற வரைக்குமாவது காத்திருக்கணும். கட்டாயம் உடனடியா மைக்க பிடிச்சு இது திமுக சதி அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் எங்க இருந்து? வெறும் திமுக சதி அப்படின்னு மட்டும் சொல்லல, அதுக்கு அடுத்து ஒரு விஷயத்துக்கு வராரு. அங்கதான் இன்னும் நம்ம மைண்ட்ல கவனிக்க வேண்டி இருக்குது. அவர் என்ன சொல்றாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் இருக்கார்ல, அவரை நீங்க இங்க நிப்பாட்ட வேண்டியதானே எலெக்ஷன்ல, எதுக்கு சேப்பாக்கத்துல நிப்பாட்டி இருக்கீங்க? சேப்பாக்கம் அவருக்கு சேஃபான தொகுதி, இங்க வா வந்து நின்னு பாரு அப்படிங்கிற, இங்க நின்னு என்ன தோக்கடிக்க வேண்டியதானே அப்படி கேக்குறாரு. அவரு கொஞ்சம் மிரட்டுவோம், என்ன மிரட்டுறதா இருந்தா தைரியம் இருந்தா திரு மு.க. ஸ்டாலின் சார் அவர்களே, உங்க பையனை தைரியம் இருந்தா எலெக்ஷன் இங்க நிக்க வச்சிருக்கணும். நான் ரெடி, உங்க கிட்டதான் அதிகாரம் இருக்கு, உங்க கிட்டதான் 24 கட்சி இருக்கு. தைரியமா உங்க பையனை உதயநிதி ஸ்டாலின வில்லிவாக்கத்துல நிக்க வச்சு என்ன ஜெயிச்சிருந்தா உங்களுக்கு தில்லு இருக்கு. உங்க மகனை பொய்யும் 100 வருஷமா ஜெயிச்சிட்டு இருக்க ஒரு தொகுதியில நிக்க வச்சுக்கிட்டு சேஃப்டியா ஒரு தொகுதியில நிக்க வச்சிட்டு இருக்கீங்களே, தைரியம் இருந்தா உங்க பையனை அமைச்சிருக்கணும் மு.க. ஸ்டாலின் அவர்களே. ஏன்னா உங்க பையனுக்கு ஒன்னும் தெரியாது. நம்ம நாயகன் படத்துல சொல்லுவாரு, அந்த பிள்ளைக்கு ஒன்னும் தெரியாதுப்பா, விட்டுருப்பா, பாவம்பா. திடீர்னு எழுதி கொடுத்தா பெரியார் அப்படின்னு சொல்லுவார், திடீர்னு எழுதி கொடுத்தா சேகோரான்னு சொல்லுவார். செங்கலை தூக்குனாங்க, இது வரைக்கும் மதுரை ஹாஸ்பிட்டல் கட்டி முடிக்கல. ஒரு ஸ்போர்ட்ஸ் சிட்டி உருவாக்குவோம்னு சொன்னாங்க, அப்ப நம்ம இனி புதுசா செங்கல் தூக்குவோம். போன தேர்தலில் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கணும்னு சொன்னாங்க, இது வரைக்கும் கட்டி முடிக்கல. எங்க போச்சு? 5 வருஷமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரா இருந்தாரு, ஸ்போர்ட்ஸ் சிட்டியை உருவாக்கிட்டாரா? அப்ப நம்ம செங்கலை தூக்குவோமா?
ஏன் உருவாக்கல? 5 வருஷம் நீங்க தானே துணை முதலமைச்சர். ஏன்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது, மக்கள் மேல எந்த அன்பும் கிடையாது, நிர்வாகம் கிடையாது. தன்னுடைய மகன் சபரீசனுக்கும் உதயநிதிக்கும் 30% கமிஷனை வசூலிக்கிறதுக்காக மட்டும்தான் திரு ஸ்டாலின் டிவிகே வெர்சஸ் டிஎம்கேன்னு ஒரு நேரடிவேஷன் பண்ற மாதிரி ஸ்டாலினுக்கு எதிராக யார் ஈக்குவலான லீடர் அப்படின்னா எடப்பாடிலாம் கிடையாது, வேற யாரும் கிடையாது, விஜய் தான் அப்படின்னு உருவாக்குற மாதிரி தலைவர் ஆதவ அர்ஜுனா அடுத்த ஒரு பிட்டை இங்க என்ன போடுறாரு அப்படின்னா, இந்த சதி திட்டத்துக்கு நடுவுல, இந்த கலைவரத்துக்கு நடுவுல, இந்த கொடுமைகளுக்கு நடுவுல அவர் என்ன சொல்றாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் வெர்சஸ் ஆதவ அர்ஜுனான்னு ஒரு நேரட்டிவ் செட் பண்றதுக்கு இங்க அவர் மெனக்கிறாரு. யாருக்கு இவருக்கு ஏன் வந்து அவ்வளவு யோசிக்கிறாரு? என்ன வேட்புமனு தாக்கல் முடியல, உடனே வெள்ளிவாக்கத்துல தாக்கல் பண்ணிருக்கிறாருல. இவரும் விஜய் தான் 2 தொகுதியில போட்டிடுறாருல. இவரும் போய் சேப்பாக்கத்துல வந்து மனு தாக்கல் செய்யலாம்ல. இது கல்லாட்டம். அவன் தான் இங்க வரணும். நாங்க அப்படிதான் சவடால் பேசுறதுக்கு தான் மைக் பிடிச்சிருக்கோம். ஒரு சவடாலா பேசிருக்காரு அவர். பேசின மைக்ல எல்லாத்தையுமே சவடாலா. ரஜினிகாந்த் வெம்பிழுத்தார். போன வருஷம் போன மீட்டிங்ல வந்து 90 சீட்டு துணை முதல்வர் பதவி அப்படிலாம் ஷேர் பண்ணார். இவர் வந்து வழக்கமா இவர் வந்து தன்னை நிறுத்திக்கவும் தன்னை ப்ரொமோட் பண்ணிக்கவும் ஏற்கனவே ஒரு கூட்டத்துல இதே மாதிரிதான் வந்து முட்டாள் முதல்வர் அப்படின்னு ஒருமையிலலாம் வந்து பேசினாரு. ஆமா, முட்டாள் முதல்வர்னு சொன்னாங்க. யாராவது பாட்டில கொண்டு அடிச்சாங்களா, இல்ல யாராவது அவரை நிறுத்தியாவது கேள்வி கேட்டாங்களா, இல்ல வேற ஏதாவது போராட்டம் பண்ணாங்களா? ஒண்ணுமே பண்ணல. அவர் வந்து ஒரு ஆளாகவே இங்க யாருமே மதிக்கிறது இல்ல. ஈவன் விஜய கூட முதல்வர் ஸ்டாலினோ இல்ல உதயநிதி ஸ்டாலினோ பெரிய அவங்க தலைவர் பேரே உச்சரிக்கிறது இல்ல. எப்படி சீமான ஹேண்டில் பண்ணாங்களோ அதே மாதிரிதான் இவரையும் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் ஒரு பிள்ளாக்க பையன் யாரு, ஆதவ அர்ஜுனா, அவரு உடனடியா தன்னை ப்ரொமோட் பண்றதுக்காக, தன்னை வந்து இவருக்கு ஈக்குவலாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த விஷயத்திலையும் அந்த ஸ்கிரிப்டுக்கு பின்னாடியும் தெளிவா தன்னையும் ப்ரொமோட் பண்ணிருக்காரு. அதான் நம்ம பார்க்க கிடைச்சதாங்க. இல்ல, ஒரு காவல்துறை விளக்கத்துக்கு முன்னாடியே நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி ஒரு விளக்கத்தை வந்து இவங்களே பாருங்க காவல்துறை இதை சொல்லும் அப்படின்னு அவர் சொல்லுவதன் மூலமா அதுவே ஒரு செட்டிங்கோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல? ஆமா, அவர் மேலதான் சந்தேகப்பட வேண்டியிருக்குது. ஒரு 5 அதாவது ஆஸ்பத்திரிக்கு போனதுக்கு அவர் சந்தேகப்பட்டாரு. நான் என்ன சொல்றேன், நீ மொத்த வாக்குமூலத்தையும் நீயே சொல்றிய, சிக்கிக்கிட்டா இப்படிதான் சொல்லணும்டா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாருன்னு எனக்கு சந்தேகம் வருது. உன்னை பிடிப்பாங்க, கட்டாயம் பிடிச்சிருவாங்க, இல்ல நம்ம பசங்களே உன்னை பிடிப்பாங்க, அண்ணா மன்னிச்சிருங்கண்ணா நாங்க 2 பேரும் சரக்கு அடிச்சு சண்டை போடணும் அப்படின்னு நீ சொல்லிரு, மிச்சத்தை பாத்துக்கலாம் இவர் சொல்லி கொடுத்துருக்கலாம். ஏன்னா இதுதானே இவங்களுக்கு வழக்கமான தொழில். அரசியல் இவர்களுக்கு புதிது, ஆனா சதி இவர்களுக்கு புதிதல்ல. ஓகே, ஏற்கனவே இப்ப நேற்றைய கூட்டத்தில் கூட விஜய் பரப்புரை, விஜய் வாகனத்திற்கு பாதுகாப்பு இல்லை, விஜய்க்கு வந்து ஆபத்து, காவல்துறை முறையான பாதுகாப்பை வந்து கொடுக்கவில்லை அப்படின்னு குற்றச்சாட்டுகளை வச்சாங்க. தேர்தல் ஆணையத்திற்கும் வந்து புகார் கொடுத்தாங்க. இன்றைக்கு அதிகாரிகளும் வந்து மாற்றப்பட்டு இருக்கிறார்கள். இப்ப இப்படிப்பட்ட சூழலில் மீண்டும் மீண்டும் அவர்கள் சதி கோட்பாடை வந்து முன்வைப்பதற்கான நோக்கம் என்ன? அவரோட நோக்கம் வந்து அவர்கள் வந்து நேரடியாக எங்கேயுமே ஜெயிக்கவே முடியாது. அவங்க வந்து கிரவுண்ட்ல போய் இது வரைக்கும் ஒர்க் பண்ணவே இல்லை. எல்லாம் ஒரு விஜய்ங்கிற ஃபேஸை வச்சு நம்ம எப்படியாவது வின் பண்ணிடலாம், அவர் ஜெயிக்கிறாரு, அவர் கூட ஒரு 10 பேர் ஜெயிச்சிடலான்னு ஒரு குருட்டு நம்பிக்கையில தான் இவங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. இப்ப என்னன்னா, விஜய் நேத்துக்கு பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அவரால் அதுக்கு மேல முடியல. அவர் வெயில் பார்க்காதவர், கேரவன்லேயே வாழ்ந்தவர், அப்படித்தானே? அவரு கிராமத்துல போய் நின்று பேசுனது கிடையாது. இங்க இருக்கிற அரசியல் தலைவர்கள் எவ்வளவுதான் வசதியானவர்களா இருந்தாலும் கிரவுண்ட்ல போய் அவங்க வந்து மக்களோட நின்று பிரச்சாரம் பண்ணி போராட்டங்களில் கலந்து கொண்டு தான் வந்து தலைவராக இருக்காங்க. இவர் அப்படி இல்லை, நேராக ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து அடுத்த நேரம் நான் வந்து தலைமைச் செயலகத்தில் போய் உட்காருவேன் அப்படிங்கிற ஒரு இதுல வந்திருக்காரு. நேற்றுக்கு நடந்த 4 கூட்டத்துல 2 கூட்டம் கேன்சல். காரணம் இவரால் முடியல. அப்படியானால் இவர் இல்லாம நம்ம எப்படி ஜெயிக்கிறது? ஆனா அதே நேரத்துல அந்த ஸ்ட்ராட்டஜி நமக்கு வேணும், அந்த பலம் இருக்கிற மாதிரியும் காட்டிக்கணும். அப்படின்னா அப்போ என்ன செய்யலாம்? இப்போ இது மோடி அழுவார என்னை கொல்ல பாக்குறாங்க. அதே மாதிரி இப்பொழுது இந்த நேரட்டிவ், இந்த பாட்டில் வீச்சோட நேரட்டிவ் என்ன அப்படின்னா, விஜய் உயிருக்கு ஆபத்து, அதனால அவர் பிரச்சாரம் பண்ண வர மாட்டார். போலீஸ் அதிகாரிகள் வந்து இதற்கு உடந்தை, அதனால நாங்க போலீஸ் அதிகாரிகளை மாற்ற சொன்னோம். ஆக்சுவலி போலீஸ் அதிகாரிகளை மாற்ற சொன்னாங்க, மாத்திட்டாங்க. நேற்றுக்கு வந்து நிறைய போலீஸ் அதிகாரிகள் மாத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்ன அப்படின்னா, எப்படி காவல் அதிகாரிகள் மாற்றப்பட்டனரோ அதே மாதிரி அமைச்சர் துரைமுருகன் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க. இந்த மாதிரி தேர்தல் விதிகளை மீறினாரு அப்படிங்கிறதுக்காக, பட்டாசு வெடிச்சாங்க இப்படின்னு சொல்லி சில விதிகளுக்காக அவங்க வந்து இந்த மாதிரி அவர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. இவர் நினைக்கிற பையன் எம்பி கதிரானந்தன் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆமா, இவர் தானே சொன்னாரு, சிபிஐ ஆபீஸ்ல இருந்து வெளியில வரும்பொழுது கையை காட்டிட்டு, விஜய் கையை காட்டிட்டு வரும்போது என்ன சொன்னாங்க, இங்கேயே ஆரம்பிச்சிடலாமா பிரச்சாரத்தை, இனி டிஎம்கே வந்து அரசு கிடையாது, இனி தேர்தல் கமிஷன் தான் அரசு அப்படின்னாங்க. அர்ச்சனா பட்நாயக்கை பார்த்து மனு கொடுத்தாங்க. அடுத்து இப்போ ஞானேஷ்குமாரை பார்த்து மனு கொடுக்குறாங்க. ஞானேஷ்குமார் எவ்வளவு டெல்லி போயிருக்கிறாங்க. ஆமா, எவ்வளவு நல்லவர் வல்லவர்னு நமக்கே தெரியும். நேர்மையான தேர்தல் அதிகாரி அப்படின்னு இங்க அர்ச்சனா பட்நாயக் அவங்களுக்கு வந்து இவர் வந்து பாராட்டு கடிதம் வாசிக்கிறாரு. போலீஸ் தான் கெட்டவங்க, ஆனா தேர்தல் அதிகாரி வந்து ரொம்ப நல்லவர் அப்படின்னு
பாஜக தேர்தல் ஆணையத்தை எல்லாருமே எவ்வளவு கேவலமா நாடே காரி துப்பிட்டு இருக்குது. ஆனா நேர்மையான அதிகாரி அப்படின்னு பாராட்டு பத்திரம் வந்து இவர் வாசிக்கிறாரு. அதான் இவருக்கு இதுக்கு மேல வேற எந்த சாட்சியும் தேவையில்லை. கரூர்லயே நீங்க பாத்தீங்க, போலீஸ் தான் என்னை இங்க எல்லாருக்கும் கூட்டு வந்து விட்டுச்சு அப்படின்னாரு. அதே போலீஸ் சொல்லிச்சு இங்கே நில்லுங்க சார், அங்க போக வேண்டாம்னு சொல்ல கேட்காம கேமரா ஆங்கிளுக்காக உள்ள போய் ஆமா 50 மீட்டருக்கு முன்னாடியே நிக்க சொன்னாங்க. டிஎஸ்பி அவர் எத்தனை தடவை சொல்லி கேட்காம தான் அந்த 41 உயிர் போச்சு. ஆக இவர்களுக்கு வந்து தான் தவறை ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஓகே, உலகத்துல இதனோட நோக்கம் தான் என்ன நோக்கம் பிரச்சாரத்துக்கு வராம விஜய் பிரச்சாரத்துக்கு வரப்போவது இல்லை. ரொம்ப ரேரா தான் வருவார். இந்த குறைந்தபட்ச நாள்களை 234 தொகுதியிலையும் அவரால் பிரச்சனை பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை. அவருக்கு அவ்வளோ டைம் இருந்தாலும் கூட இன்றைக்கு 70 வயசுக்கு மேலே ஒரு முதல்வர் சுற்றுப்பயணம் செய்கிற மாதிரியோ இல்லை எதிர்க்கட்சி தலைவர் சுற்றுப்பயணம் செய்கிற மாதிரியோ அவரால் முடியவே முடியாது. அந்த மாதிரியான அவர் வந்து வாழ்க்கை வாழவே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இதை வந்து அப்படி அவாய்ட் பண்ணால் பேர் கெட்டு போயிடும், டேமேஜ் ஆயிரும். அப்போ இவங்க இன்னொரு நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க. என்ன நேரட்டிவ்னா, இந்த மாதிரி அவரோட உயிருக்கு ஆபத்து, நேற்றுக்கு 2 கூட்டம் இப்படி தான் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணோம், இன்னைக்கு பாருங்க ஆதவர்ஜனா பேசிட்டு இருக்கும் பொழுது சோடா பாட்டில் வருது, மது பாட்டில் வருது, ஸோ உயிருக்கு ஆபத்துல. இவ்வளோத்துக்கும் இவருக்கு வந்து ஒய் பிரிவு பாதுகாப்பு சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அத்தனையும் இருந்தும் நல்ல வெயிட்டா ஸ்ட்ராங்கான பவுன்சர்லாம் வந்து இவர் கூட இருக்காங்க. அதுக்கு பின்னாடி இவர் உயிருக்கு ஆபத்தாகிற அளவுக்கு இங்கே யாரும் அவர் மேலே எந்த கோபமும் இல்லை, அவரை ஆளாக மதிக்கவும் இல்லை. வெயிலில் வந்து அவரால் பேசிக்கிடவே முடியாது. அவரோட வாழ்க்கை அந்த ஆசையும் அவருக்கு நிறைவேற்றணும். அதற்காக இவர் ஒரு நேரட்டிவ் செட் பண்றாங்க. இவர் வெளியில வரமாட்டாரு, உயிருக்கு ஆபத்து. அதற்காக 2-3 சம்பவங்களை உருவாக்கி நம்மளை முட்டாளாக்க பார்க்குறாங்க. ஆனால் மக்கள் தெளிவானவர்கள், புரிந்து கொள்வார்கள். நாம இப்போ பேசிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு செய்தி வருது. என்ன அப்படின்னா, அந்த பெண்கள் மீது பாட்டில் வீசிய இருவரில் ஒருத்தரோட செல்போன் வந்து பறிமுதல் செய்யப்பட்டிருக்குது. அந்த செல்போனில் இருக்கிற வால்பேப்பரில் என்னன்னா, விஜய் வந்து ஒரு பெரிய வாளை தூக்கிட்டு இப்படி நிற்கிற மாதிரியான ஒரு வால்பேப்பர். இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஆதவர்ஜனோட செட்டிங் தானோ அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை கூடுதலாக கிளப்பி தருகிறது. போலீஸ் விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. நாம் வந்து ஃபெலிக்ஸ் மாதிரி இப்படி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் ஃபெலிக்ஸ் இல்லை. காவல்துறை விசாரித்து விட்டு உண்மைகளை மக்களுக்கு எடுத்து சொல்லட்டும். அது வரைக்கும் காத்திருக்கலாம். ஓகே, பொறுத்திருந்து பார்க்கலாம். காவல்துறை வந்து அந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய பின்னணி என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு தெரிஞ்சிடணும்னு நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக நேரத்தை ஒதுக்கி கருத்துக்களை பகிர்ந்துட்டு ரொம்ப நன்றி தோழர். நன்றி.